Hi friends, welcome back to my channel Cookcooking Recipes. இன்னைக்கு நான் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான எம்மியான பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரெசிபியை மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறது பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் குக்கிங் ஆயில் 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபாக நான் சாப் பண்ணி இந்த ஆயிலோடையே நான் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பெரிய பூண்டை தோல் உரித்து அதையும் இது கூடவே நான் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய இஞ்சி துண்டையும் நாம் இது கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர்ஸ்க்காக இங்கே நான் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லியும் நான் இங்கே சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்க்கும்போது இந்த மஷ்ரூம் கிரேவிக்கு ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும். அதோடு இல்லாமல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நாம் இந்த மஷ்ரூம் கிரேவியை பண்ணலாம். அதோட ஒரு பெரிய தக்காளியை நான் இங்கே ரஃபாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் எண்ணெயிலேயே மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாறுற வரைக்கும் நாம் எடுத்துருக்கணும். இது போல் கலரில் நம்ம வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு எண்ணெயை நல்லா இருத்திட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இதை நல்லா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சூடு ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதோட இங்கே நான் 1/2 கப்பு தயிரையும் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி, தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து தண்ணியை ஊற்றி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே அதே பேனில் நான் இங்கே ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, ஒரு துண்டு ஏலக்காய், பெனல் சீட்ஸும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இது கூட சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வேக விடணும். குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சிற அளவுக்கு நாம் இதை வேக விடணும். நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். அதனால் இது கைவிட்டு கலரிட்டே இருக்கணும். மிதமான தீயில் நாம் இதை குக் பண்ணிகிட்டு இருக்கணும். அதோட இங்கே நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றிருக்கேன். இந்த நெய் ஊற்றும் போது சூப்பராக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், திக்காகவும் கிடைக்கும். அதனால் நெய் கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு தேவைப்படுது. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கலாம். நான் இங்கே 250 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். மஷ்ரூமை மெலிசாக கட் பண்ணாமல் கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணி போடலாம். ஏன்னா இது கூட வேகும் போது மஷ்ரூம் அப்படியே கரைஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. 1 லிட்டர் போட்டு மூடி குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் இதை மிதமான தீயில் வேக வச்சு எடுக்கும்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டானது. உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா நீங்கள் தண்ணியும் ஊற்றிக்கலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, நான், ரொட்டி, எல்லா வகையான இட்லி, தோசை கூட பிரமாதமாக இருக்கும். இந்த ரெசிபியை விருப்பம் இருந்தால் இது போல் மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.